வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் vlog தான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். மார்ச் 1 அன்றைக்கி சேலரி கிரெடிட் ஆன உடனே நான் பண்ண முதல் விஷயம் வந்து ஜூடியோ ஷாப்பிங் போனது தான். நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணிடணும். அப்போ தான் வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து சாட்டர்டே வீக்கெண்டுனால வந்து லீவ் தான். ஸோ மார்னிங் போல் வந்து எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து சரி சும்மா ஜூடியோ ஷாப்பிங்காவது பண்ணலாம் அப்படின்னு என்னோடய நீஸை கூட்டிகிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனேன். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா அவளுக்கு தெரியும் என் கூட வந்தால் வந்து ரொம்ப நேரம் ஆகும், நான் வாங்கவும் மாட்டேன் ஆனால் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு. ஸோ அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஜூடியோக்கு வந்து போயிருந்தோம். ஜூடியோ வந்து ரீசெண்டாக தான் வந்து எங்கள் ஊரில் வந்து இது புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆட்டோவில் வந்து போயிட்டோம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து எனக்கு ஒர்க்கிங் டே, அவர் வந்து அன்றைக்கி அவைலபிள் இல்லாதனால வந்து நாங்களே வந்து கிளம்பி போயிட்டோம். ஜென்ரலி வந்து என் ஹஸ்பண்டோட போனால் வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு வெளியிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம். ஜென்ஸோட போனாவே அப்படி தாங்க, எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க எவ்வளோ நேரம் தான் வந்து ஷாப்பிங் போவீங்க அப்படின்னு வந்து கேட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அதுவே அவர் இல்லாமல் போகும்போது வந்து கொஞ்சம் வந்து நிதானமாக வந்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ நின்று நிதானமாக எல்லாத்தையும் பார்க்க முடியும். அண்ட் இந்த தடவை வந்து ஜூடியோவில் நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்து இருந்ததுங்க. முன்னாடி இருந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து இந்த தடவை நான் பார்க்கவே முடியல. எல்லாமே புது கலெக்ஷன்ஸாக இருந்தது. குர்த்தீஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து அண்ட் எஸ்பெஷலி லவுஞ்ச் வேர்ஸில் வந்து நிறைய புது கலெக்ஷன்ஸில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து பாட்டம் வேர்ஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். காட்டன் பலோசோ பேண்ட்ஸ் வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய கலர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த பிளாக், நேவி ப்ளூ இதெல்லாம் வாங்கணுன்னு வந்து அதில் 1-2 வந்து பிக் பண்ணி ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். குர்த்திஸ் வந்து நிறைய இருந்தது. பட் எது காமிச்சாலும் என்னோட நீஸ் வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ எனக்கும் வந்து யாராச்சும் நல்லா இருக்குது இது வாங்கிக்கன்னு புஷ் பண்ணால் தான் நான் வாங்குவேன். அதுவே என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க வந்து 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸு காமிச்சேன். நான் வந்து இது நல்லா இருக்குன்னு கொஞ்சம் புஷ் கொடுப்பாங்க, இது வாங்கிக்க அப்படின்னு. ஸோ அது சொல்லும் போது வந்து வாங்கிக்கலாம்னு தோணும், நம்ம வாங்கிப்போம். இது வந்து எது காமிச்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னமோ தெரியல, ரீசெண்ட் டைமில் நான் எந்த ட்ரெஸ் வந்து எடுக்கும்போது எனக்கே தெரியாமல் வந்து நிறைய க்ரீனே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எது வந்து சூஸ் பண்ணாலும் க்ரீனாகவே இருக்குதுன்னு அதை வேறு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா. குர்த்தி எடுத்தாலும் க்ரீனாக எடுக்கிறேன், லவுஞ்ச் வேர் எடுத்தாலும் க்ரீனாக எடுக்கிறேன், ட்ரெஸ் எடுத்தாலும் க்ரீனாக எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. பட் ஆஃபர்ஸில் வந்து பெருசாக இல்லைங்க. குர்த்திஸில் மட்டும் வந்து 2 பீஸ் எடுத்திங்கன்னா 100 rupees ஆஃபர் போல் வந்து இருந்தது. 499 ஈச் அப்படின்னு சொல்லி. லவுஞ்ச் வேர்ஸில் வந்து செட்டே வந்து உங்களுக்கு ஒரு 650 750 ரேஞ்சஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ட்ரெஸ்ஸஸில் வந்து எல்லாமே வந்து இந்த 750 899 799 இந்த ரேஞ்சஸில் தான் வந்து இருந்தது. அதை விட கம்மியாக இல்லை. அதுக்கு மேலே ஆஃபர்ஸ் வந்து எதுவும் இல்லை. அண்ட் இந்த எல்லோ குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது காமிச்சா அவள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் அது வாங்கலை. சரி அவளை வந்து நீயாச்சும் ஏதாச்சும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஃபுட்வேர் செக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அவள் வந்து இந்த செப்பல்ஸ்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தா. எனக்கு வந்து இங்கே எதுவும் செட் ஆகலை. எனக்கு அந்த ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு பிராண்ட் வந்து செட் ஆயிடுச்சுன்னா நான் அதே தான் திருப்பி போடுவேன். புது பிராண்ட் ட்ரை பண்ணால் எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா வந்து சோல் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வந்து எனக்கு அது போடவே பிடிக்காது. அதனால் நான் எதுவும் வந்து அந்த செக்ஷனுக்கே போகல. அவள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. பட் அவளும் எதுவும் வந்து வாங்கலை. ஒரு பாட்டம் வேர் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்ம தான் எதுவும் வாங்கலை, பாப்பாக்காச்சும் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் செக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருந்தோம். இங்கேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த தடவை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்கர்ட் அண்ட் டாப் இதெல்லாம் வந்து 399 ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ 400 அந்த செட்டே வந்து 400 போல். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து இந்த வைப்ரண்ட் கலர்ஸ் வந்து நிறைய இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தது. பட் எனக்கு என்னென்னா வந்து இந்த 400 கொடுத்து இது வாங்கிறதுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட் க்ரையில் வந்து ஆஃபர்ஸ் இருக்கும்போது வாங்கிட்டோன்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து நல்ல காட்டன் வேஸ்ட் கிடைக்கும். அதனால் வந்து நாங்கள் அதுலேயும் எதுவும் வந்து பிக் பண்ணல. சரி நான் ஹஸ்பண்ட்க்கு வாங்கலாம்னு சொல்லி சில டிஷர்ட்ஸில் வந்து பார்த்து அவருக்கு மட்டும்தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா அவர் போனால் எனக்கு பிடிக்காத தான் வாங்கிட்டு வருவார். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 to 4 டிஷர்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் தென் காஸ்மெட்டிக் செக்ஷன் வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். இங்கே வந்து இயர்ரிங்ஸ்லாம் வந்து புது கலெக்ஷன்ஸாக இருந்தது. ஃபிங்கர் ரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் அவள் வந்து வாங்கிக்க சொன்னால் அவள் எதுவும் வாங்கிக்கல. நான் மட்டும் இந்த இது என்னது ஸ்லிங் பேக் வச்சு சின்ன வேலட் மாதிரி இருக்கட்டும், ஃபோன் வைக்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். இது ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஜூடியோவில் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதில் கலர்ஸ் பார்க்கும்போது வந்து நான் பிளாக் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து அரவுண்ட் 299 போல் என்னவோ வந்தது. 299 or 199. ஸோ இதெல்லாம் வந்து பில் போட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. காலையிலேயும் வந்து சரியாக சாப்பிடல. சம்மர் வேறையா சரியான சஃபகேஷன். ஸோ
எங்கேயாச்சும் ப்ளேஸ் கிடைக்குமா உக்காரலாம் அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருந்தது. ஸோ அங்கே ஃபுட் ஃபேர் செக்ஷனில் வந்து 2 ஸ்டூல் வந்து போட்டிருந்தாங்க. மாற்றி மாற்றி உக்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சரி, இங்கேருந்து வெளியில் வந்த உடனே வந்து ஆப்போசிட்டில் ஒரு புது ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இது இல்லை. சரி, இங்கே வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் முதல்ல ஒரு கிரேப் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். 2 பேருக்குமே வந்து 2 கிரேப் ஜூஸ் ஆர்டர் பண்ணி இங்கே வந்து கிரேப் ஜூஸ் குடிச்சிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மோர் வந்து இருந்தது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இன்றைக்கி என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா பாப்பாவை பார்க்கறதுக்கு. அவளுக்கு இங்கே வந்து ஒரு கல்யாணம் வந்து அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தா. சரி, அவருக்கு ஏதாச்சும் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம், ஏதாச்சும் செய்யலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லி மோருக்கு வந்து நாங்கள் சும்மா போயிருந்தோம், எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து சில ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். சிப்ஸு, அந்த குர்குரே, இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்து புதுசாக கீர் வந்து ட்ரை பண்ணலாம், வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இந்த ரைஸ் கீர், இந்த ரைஸ் போட்டு கீர் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நேராக வீட்டுக்கு தான் வந்து கிளம்பினோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போதே வந்து டைம் வந்து அரௌண்ட் 3 PM ஆகிடுச்சுங்க. நாங்கள் ஜூடியோ போகும்போது வந்து 11 o'clock in the morning. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours வந்து வெல் ஸ்பெண்ட் அண்ட் வெல் டயர்ட் டே. நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குறோமோ இல்லையோ, பட் இந்த மாதிரி வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விண்டோ ஷாப்பிங் பண்ணும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் வந்து டயர்டாக சேடாக இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து டக்குன்னு மாறிடும். எனக்கு வந்து அப்படி தான் தோணும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே வந்து கீட்ஸ் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கிரேப்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி வீட்டில் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தேவையானது வந்து கீயில் போட்டு வறுத்து வச்சுக்கணும். பால் வந்து நல்லா காய வைக்கணும். நான் வந்து ஒரு 1 லிட்டர் பால் வந்து வாங்கி நல்லா வந்து பாயில் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ரைஸ் வந்து ஏற்கனவே சோக் பண்ணி அதை வந்து குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த ரைஸ் வந்து இதோட வந்து இந்த மில்கோட வந்து சேர்த்துக்கிட்டு சைடில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கீரில் வந்து லேசாக போட்டு வறுத்து அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும், இந்த கீரில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் தனியாக வந்து சாஃப்ரான் வந்து மில்கில் வந்து கலந்து வந்து 1 ஸ்பூன் வந்து வச்சுருந்தேன். அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த கலர் வந்து கொண்டு வரதுக்காக. இதில் வந்து கார்டமன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 2-3 வந்து நான் வந்து போட்டிருந்தேன். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோடு வந்து நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணாலும் போடலாம். இது சூடாக சாப்பிட்றத விட நல்லா சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்க வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்து சூப்பராக இருக்குன்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ, பாய்.